ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கிறிஸ்டேக். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணுறது. உங்களுக்கு எடிட் பண்ண தரல அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பெல்லைக்கான தட்டிவிடுங்க. பண்ணாங்க நாங்கள் பர வீடியோ நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எடிட் பண்ண தரல உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறீங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃபோட்டோ பிடிக்கிறப்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இனிமேல் வந்து உங்கள் மொபைலில் நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண அந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் மஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவதாக ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டு மஸ்ட்டுன்னு இருக்கும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு ஓப்பன் காட்டுது. ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தேனே அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோ வந்துடும். நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சனால லாங்குவேஜெல்லாம் நான் வந்து கொடுத்துட்டேன் ஏற்கனவே. நீங்கள் வந்து இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கேட்பாங்க. நீங்கள் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜோ அதை கொடுத்துக்கோங்க. இதில் நிறையா விதமான லாங்குவேஜ் இருக்குது. தமிழ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் வீடியோஸாக வரும். இதில் நீங்கள் பர்த்டேக்கும் எடிட் பண்ணிக்கலாம். நியூவாக ஏதாவது டெம்ப்ளேட் வந்தால் அதையும் நீங்கள் வச்சுக்க முடியும். பர்த்டே யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இல்லை உங்களுக்கே பர்த்டேனா நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்த்டேங்கிறத மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரிஸில் நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு நான் வந்து பர்த்டே வீடியோஸ் இப்போ பார்த்து எடிட் பண்ண வரேன். பர்த்டேங்கிறத மேலே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வீடியோஸாக வருது பார்த்திங்களா. அதில் ஒரு வீடியோவை இப்போ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ ப்ளே ஆகும். எனக்கு வந்து இந்த மியூசிக்னால காப்பிரைட் பிரச்சனை வரும். அதனால் நான் வந்து சவுண்டை வந்து டவுன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு மியூசிக்கோடு வரும். நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்கும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். இதில் வந்து எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே சொல்லிடுவாங்க. இத்தனை ஃபோட்டோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே அப்படின்னு. இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வர ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்ஸ் வரும். ஆட்ஸை நோன்னு கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இமேஜ் வந்துருச்சு. வந்துருச்சா. இப்போ நான் வந்து எதுவுமே பண்ண கிடையாது. இருந்த டெம்ப்ளேட்டில் போய்ட்டு இமேஜ்க்கு கொடுக்க அனுமதி கேட்டாங்க. அனுமதி கொடுத்தேன். என்னுடைய கேலரிக்குள்ளே போனாங்க. நானாக ஒரு ஃபோட்டோவை தேர்ந்தெடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டில் என் ஃபோட்டோ வந்துருச்சு. இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே வர சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணாலும் ஆட்ஸ் வரும். வழக்கம் போல தான் நோ ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. அதுவாக வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100 ஏறினோடனே சேவ் ஆயிரும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்க முடியும், ரீல்ஸாக போட்டுக்க முடியும், இல்லை யூடியூப்பில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்.